வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அறியப்பட்டறை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம குரூப் 2க்கு எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ டாபிக் என்ன அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸில். அதில் ஒரு 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இனிஷியல் இதுதான். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். அது என்ன ரேஷியோ அப்படின்னா, ஒரு 2 வெரைட்டியை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா இப்போ ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, எவ்வளோ ரைஸுக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுது, ஒரு கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர் தேவைப்படுதுன்னு சொல்லுவீங்களே, இது ரேஷியோ. சரிங்களா? ஸோ என்ன மீன் அப்படின்னா, இது எவ்வளோ இருந்தால் இது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரேஷியோ. சரிங்களா? ரேஷியோவுக்கும் நம்பர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட 50 மாம்பழம் இருக்குது, ஒரு 20 ஆப்பிள் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது நம்பர். இதையே நான் இப்படி அடிச்சுட்டு 5:2 அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட 5 மாம்பழம் இருந்தால் 2 ஆப்பிள் இருக்குன்னு அர்த்தம். இது ரேஷியோஸ். ரேஷியோஸ்க்கும் நம்பர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? அந்த நம்பர்ஸோட லாஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான், சிம்பிளிஃபை ஃபார்ம் தான் உங்களுக்கு ரேஷியோ. கிளியரா? ஓகே. அது என்ன ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னா, 2 ரேஷியோவை கம்பேர் பண்ணினா அதுக்கு பேர் வந்து ப்ரொபோர்ஷன்ஸ். 2 ரேஷியோவை கம்பேர் பண்ணால் அது பேர் ப்ரொபோர்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்படின்னா, இப்போ 2:3 இருக்கு, இதுக்கு பேர் தான் ப்ரொபோர்ஷன். டபுள்யூஸ் போடுறீங்களா, இதுக்கு பேர் ப்ரொபோர்ஷன். 4:5. இந்த 2 ரேஷியோ நான் கம்பேர் பண்ணால் அதுக்கு பேர் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா? இது யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ x:y, ஸோ a:d இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம x/yன்னு எழுதலாம், இதை நம்ம a/bன்னு எழுதலாம். தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா xb = y. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி வர ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் கொஸ்டின்ஸு இதுல இருந்தா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 4 பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து 1 கொடுத்துட்டு 1 மட்டும் விட்டுட்டு மிச்சம் 3 கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த 1 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம இதுல பார்க்க போற கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோஸ் நம்ம 2 டைப் பார்க்க போறோம். ஒன்னு, இப்ப சிம்பிளா சில கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, 50 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் உள்ள ரேஷியோ சொல்லு. சரிங்களா? இல்ல அப்படின்னா 20 பைசாவுக்கும் 1 ரூபாய்க்கும் உள்ள ரேஷியோ சொல்லு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இப்போ அதிகமா வந்துட்டே இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் ரேஷியோல. செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி A:B, C:D ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடும். அந்த ஒன்றை கண்டுபிடிக்கணும். இதுலயே டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் இருக்கு. இந்த கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்கறாங்க. இதுதான் வந்து இதோட பேசிக். இந்த 2 டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஃபர்ஸ்ட் டைப் இது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 20 மைல்களுக்கும் 25 கிலோமீட்டருக்கும் உள்ள விகிதம் என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான். ஆனா என்ன தெரியணும், ஒரு மைல்னா எத்தனை கிலோமீட்டர்னு தெரியணும். சரிங்களா? ஒரு மைல் அப்படின்னா 1.6 கிலோமீட்டர். அப்போ 20 மைல் அப்படின்னா 20 × 1.6 32 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்லின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ 32 கிலோமீட்டருக்கும் 25 கிலோமீட்டருக்குள்ள ரேஷியோ இவ்வளவுதான். இதுக்கு மேல சுருக்கவே முடியாது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. இவ்வளவுதான். இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். என்ன கேட்க போறாங்க அப்படின்னா, 2 டிஃப்ரெண்டான யூனிட்ஸ் கொடுத்துருக்க போறான். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். நான் டைப் வைஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு. கொஸ்டின் நம்பர் 2. 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்குள்ள வித்தியாசம். அப்படின்னா 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர்னு எனக்கு தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டின் எனக்கு ஈஸி. இல்லைன்னா கஷ்டம். சரிங்களா? அப்ப 3 கிலோமீட்டர்னா 3000 மீட்டர். அதுக்கும் 300 மீட்டருக்குள்ள டிஃபரன்ஸ். இதையும் அடிச்சிடலாம். இது 10 3, இது ஒரு 3. அவ்வளவுதான். நீங்க ஒரு யூனிட் மாத்த தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. கிளியரா? அடுத்த கொஸ்டின். ரூபாய் 1க்கும் 20 பைசாக்கும் உள்ள விகிதம் என்ன? அப்ப இங்க என்ன தெரியணும், 1 ரூபாய்னா எவ்வளவு பைசா? 100 பைசா. கேட்டுங்களா? அப்ப 100 × 20, இது 5 20, இது 1 20. ஸோ ஆன்சர் 5:1. ஆன்சர் 5:1. கரெக்டா? நெக்ஸ்ட். 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்குள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர்னு தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டின் நமக்கு ஈஸி. அப்ப என்ன வரும், 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டருக்கும் 50 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ். இது 2, இது 1. அவ்வளோ.
ஸோ 2:1 உங்களோட ஆன்சர்ஸ். 2:1ங்கிறது உங்களோட ஆன்சர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் 2. இங்க நீங்க பார்க்க போறது என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரேஷியோஸ் இருக்கு அண்டு தேர்டு ப்ரொபோர்ஷனல்லாம் என்ன, மூன்றாவது விகிதாச்சாரம் காண்கன்னு கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் காண்க, நான்காவது விகிதாச்சாரம் காண்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது A:B இருக்கு, C:D இருக்கு. இங்க நான் டிக்கு மட்டும் வேல்யூ கொடுக்காம விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க, உதாரணத்துக்கு இது 1, 2, இது 3, இது D. அப்போ 1/2 ஈக்குவல் டு 3/D. இங்கேருந்து டியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதற்கு பேர் தான் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். இதே தேர்டு ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்குன்னா 1:2. சரிங்களா? இதோட தேர்டு ப்ரொபோர்ஷன் கேட்டாங்கன்னா A:B, C:D இருக்கு இல்லையா, இங்க 1:2, இங்கேயும் இது 2 போட்டுடணும், இங்கேயும் இது 2 போட்டுடணும். இதுக்கு பேர் தான் தேர்டு ப்ரொபோர்ஷன்ஸ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. சரிங்களா? பாருங்க, இதுதான் முக்கியமானது. முதல்ல மீன் ப்ரொபோர்ஷன்னா என்ன, விகித சமம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √AB. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து 4க்கும் 9க்கும் உங்ககிட்ட நான் வந்து மீன் ப்ரொபோர்ஷன் கேட்குறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, √4 × 9 என்ன கிடைக்கும், 2 × 3 6ன்னு சொல்லுங்க. அவ்வளோதான். இதுதான் மீன் ப்ரொபோர்ஷன். இது எல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. ரொம்ப ஈஸியஸாக அந்த டாபிக்லாம் கேட்பாங்க. ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ ரீசனிங் எங்கேயா டஃப் கொடுக்கலாம், அவ்வளோதான். ஓகே, முக்கியமானது. அடுத்து ரெசிப்ரோக்கல் ரேஷியோ, தலைகீழ் விகிதம்னா என்ன? இப்போ A:B தான் நான் கொடுத்துருக்க நம்பரு, அது தலைகீழா போட்டால் அதுதான் ரெசிப்ரோக்கல் ரேஷியோ. தலைகீழா போகிறதோட நிப்பாட்டக்கூடாது, இது நீங்க எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கணும். இதை வந்து ஹோல் நம்பரா கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ A:Bன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2:3 கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 1/2, 1/3. அப்போ 2க்கு 3க்கு எல்சிஎம் என்ன வரும், 6. அப்போ 6 × 1/2, 6 × 1/3. அப்போ என்னவா மாறிடும், நமக்கு இது 3:2 மாறிடும். 2 இருந்தா அப்படியே கிராஸ் பண்ணிக்கலாம், 3 இருந்தா எல்சிஎம் எடுத்தாகணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இருமடி விகிதம், டூப்ளிகேட் ரேஷியோ. கொடுத்துருக்க நம்பருக்கு ரூட் எடுத்தா ஸ்கொயர் பண்ண வேலை முடிஞ்சு போச்சு. மும்மடி விகிதம் அப்படின்னா என்ன, அது கியூப் எடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. 2:3 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 4:9ங்கிறது டூப்ளிகேட் ரேஷியோ. இதே 8:27ங்கிறது ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. அவ்வளவுதான். அப்படியே கொஞ்சம் கீவேர்டை பாருங்க, சப் டூப்ளிகேட் ரேஷியோ, துணை இருமடி விகிதம்னா கொடுத்துருக்க வேல்யூக்கு நீங்க ரூட் எடுக்கணும். எக்ஸாம்பிள் 9, 16 கொடுத்தா எப்படி எழுதுவீங்க, 3 நாள் ரூட் எடுத்து எழுதணும். இதே துணை மும்மடி விகிதம் அப்படின்னா அதுக்கு நீங்க கியூப் ரூட் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கியூப் ரூட் எடுக்கணும். காம்பவுண்ட் ரேஷியோனா இந்த மொதல் நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ரேஷியோல கொண்டு வந்து வைக்கணும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? முதல் நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி அது ஒரு நம்பர் கிடைக்கும், ரெண்டாவது நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணி அது ஒரு நம்பர் கிடைக்கும், அது ரேஷியோல கொண்டு வந்து வைக்கணும். இவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை பார்த்துலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ x is to 26, w is to 5 is to 65 இருக்கு. எப்படி பண்ணலாம், இந்த ஃபார்மேட்டை x/26ன்னு எழுதலாம், இந்த ஃபார்மேட்டை 5/65ன்னு எழுதலாம். சரிங்களா? நீங்கள் இங்கனுக்குள்ளே கூட கேன்சல் பண்ணிடலாம். எப்படின்னா x/26 இருக்கு இல்லையா, இங்கே 5/65 இருக்கு இல்லையா, இதையும் அடிக்கலாம், இதையும் அடிக்கலாம், இதையும் அடிக்கலாம், இதையும் அடிக்கலாம். ஆனால் இப்படி அடிக்கக்கூடாது, மல்டிப்ளை மட்டும் தான் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் பேசிக்காக பண்ணி காமிச்சிடுறேன். கிராஸ் பண்ணேன் அப்படின்னா 65 × x, இந்த பக்கம் 26 × 5. சரிங்களா? அப்போ x = 26 × 5 / 65. இது ஒரு டைம் மடங்கும், இது 13 டைமு, இது 13, இது 2 டைம் மடங்கும். அப்போ x = 2. x = 2. போகிற கொஸ்டின்லாம் இங்கேக்குள்ளே அடிச்சிடுவேன், உங்களுக்கு காமிச்சிடுவேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், இப்போ இது மாதிரி கொஸ்டின் எப்படி பண்ணலாம், ரொம்ப சிம்பிள் தான். 1000 / 10ன்னு போட்டுக்கலாம். இங்கே x / 1/1000. சரிங்களா? இது நீங்கள் மேலாம் கொண்டு போக வேணாம், ஜஸ்ட் கிராஸ் பண்ணி விட்டுருங்க. 1000 × 1/1000 = 10x. இதையும் அடிச்சிடலாம். அப்போ 1 = 10x, அப்போ x = 1/10. ஆப்ஷன் பி உங்களோட ஆன்சர்ஸ். கிளியருங்களா? நெக்ஸ்ட் போயிடலாம். இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும், x/4/9 = 3/11 / 5/33.
என்ன பண்ணலாம், கிராஸ் பண்ணால் 5/33 இன்ட்டு எக்ஸு 3/11 இன்ட்டு 4/9. அப்போ என்ன வரும், இது ஒரு டைம் அடங்கும், இது 3 டைம் 33, இது 3 33, எக்ஸ் ஈக்குவல் 4/5. ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர்ஸ். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு, வாட் வில் பி த டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:7? ஆல்ரெடி பார்த்தோம் அதுக்கு என்ன வரும். டூப்ளிகேட் ரேஷியோ A:B டூப்ளிகேட் ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா A² B². அப்போ இங்கே என்ன வரும், 2² 7 ஸ்கொயரு, 2 ஸ்கொயர்னா 4, 7 ஸ்கொயர்னா 49. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒருவேளை அவங்க ட்ரிபிளிகேட் கேட்டிருந்தாங்கன்னா, மும்மடி விகிதம் கேட்டிருந்தாங்கன்னா 2³ இது 7³. அப்போ இது 8, இது 343. ஏன்னா அந்த ஆப்ஷனும் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ டூப்ளிகேட் ரேஷியோனா ஸ்கொயர் பண்ணணும், ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா கியூப் பண்ணணும். கிளியரா? நெக்ஸ்ட், இப்போ இங்கே என்ன வரும், 32 டிவைட் பை 13 ஈக்குவல் டு 29 டிவைட் பை எக்ஸ். இங்கே 32 13 அடி வாங்காது, 32 29 அடி வாங்காது. அப்போ என்ன பண்ணலாம் அந்த கொஸ்டினை, இது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனே இல்லை, இது ஒரு ரீசனிங் கொஸ்டின். நம்ம டிஎன்பிஎஸ்சி கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின். அனாலஜிங் டாபிக் கீழே வரும். என்ன பண்ணுவாங்கன்னா, 32 என்ன பண்ணால் 13 வரும்னு பார்க்கணும். என்ன பண்ணோம், 3 ஸ்கொயரு 2 ஸ்கொயரு, 3 ஸ்கொயர்னா 9, 2 ஸ்கொயர்னா 4, ரிசல்ட் 13. அப்போ 29 என்ன பண்ணலாம், 2 ஸ்கொயரு 9 ஸ்கொயர்னு எழுதலாம். 2 ஸ்கொயர்னா 4, 9 ஸ்கொயர்னா 81, ரிசல்ட் 85. ஸோ ஆப்ஷன் பி உங்களோட ஆன்சர்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? எல்லா கொஸ்டினும் ரேஷியோவாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு. ஓகேங்களா? ரீசனிங் அனாலஜிக்கலையும் கேட்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் எப்படிங்க சால்வ் பண்ணலாம், 1/5 டிவைட் பை 1/x 1/x டிவைட் பை 1/1.25 மல்டிப்ளை பண்ணால் 1/5 இன்ட்டு 1/1.25, இது 1/x². ஸோ 125 625, அப்போ 1/6.25 ஈக்குவல் டு 1/x². அப்போ எக்ஸோட ரிசல்ட் 2.5 தானே, ஏன்னா 25 ஸ்கொயர் தானே 625 வரும். கரெக்டா? அப்போ எக்ஸோட வேல்யூ 2.5. ஆனால் அந்த ஆப்ஷன் இல்லை. எப்படி பண்ணலாம், 2.5 5/2ன்னு எழுதலாம். எல்லாம் ஒன்று தானே. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி. கிளியருங்களா? இந்த கொஸ்டின் என்ன வரும்னு பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ 3/27 ஈக்குவல் டு 4/x. இது ஒரு டைம், இது 9 டைம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 36. எக்ஸ் ஈக்குவல் டு 36. முக்கியமான கேள்வி. இது மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நமக்கு. சரிங்களா? இங்க என்ன கேட்குறாங்க, ரெசிப்ரோக்கல் ரேஷியோ தலைகீழியின் விகிதம் என்ன. அப்போ 9:121 தலைகீழ் விகிதம் என்ன எழுதுவீங்க நீங்க. ஸோ 1/9 1/121. 2 நம்பர் இருந்துச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 நம்பர்ஸ் இருந்தால் தான், மோர் தென் 2னா தான் நமக்கு எல்சிஎம் கான்செப்ட் தேவை. கரெக்டா? அப்போ இங்கே நம்ம 129 9 எழுதலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? இதோட நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அண்டு 2 டைப் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். அப்கமிங் டேஸில் மிச்ச டைப்ஸ் என்ன இருக்குங்கிறதையும் கம்ப்ளீட்டாக ரேஷியோ நம்ம அனலைஸ் பண்ணிடலாம்.